ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து குவைத்தில் வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் வந்து மெயினாக வந்து பிள்ளைக்கு பேம்பர்ஸ் வாங்குறதுக்காக தான் அங்கே போயிருந்தோம். சரி, ஓகே, வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். பேம்பர்ஸ் வாங்கிட்டு இது வந்து கீழே மேலே எதுவுமே எடுக்கலை. கீழே மட்டும் கொஞ்சம் இடம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து செகண்ட் டைம் தான் போயிருக்கேன். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பெரிய ஷாப்பிங் மால், எல்லா திங்ஸுமே கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து இங்கே போயாச்சுன்னு சொன்னால் எப்போவுமே வந்து ஆஃபர் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ஸ்டார் பாக்ஸில் உள்ள அந்த காஃபி பவுடர் உண்டுல, அந்த மாதிரி அந்த மில்க் பவுடர் அந்த மாதிரி ஒவ்வொரும் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கான ஒரு செக்ஷன், இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் ஐட்டம். பிள்ளைங்களுக்கு ஒரு இடத்துல போயாச்சுன்னா பிள்ளைங்களுக்கு எல்லா வெரைட்டியான சிப்ஸும் வாங்கலாம். இது வந்து ஃபேன் முட்டாசி மாதிரி, எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எது போனாலும் எல்லா சாக்லேட்டும் பிள்ளைங்க எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து அந்த சிக்கன் ஸ்டாக் மாதிரி, நம்ம அந்த சிக்கன் ஃப்ளேவர் சூப்புகள்லாம் போடுவாங்க. அதை வந்து அவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு மஹால் மாதிரி எப்படி கட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து அழகாக இருந்தது, அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பர்கருக்குள்ள பன்னு, இதுதான் இங்கே வந்து குப்பூஸ் சொல்லுவாங்க. இங்கே வந்து மெயினாக எல்லோரும் சாப்பிட்றதே அந்த குப்பூஸ் தான். அப்புறம் ப்ரெட்லேயே நிறைய வெரைட்டி. இது வந்து மல்டிக்ரெயின் ப்ரெட்டு, அப்புறம் வந்து நட்ஸ் ப்ரெட், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய ஃப்ளேவர்ஸும் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்க பின்ன ஒன்று ஒன்றா இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கி கொடுக்கல, சிலது மட்டும். ஏன்னா இப்போ நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து கட் பண்ணிவிட்டேன். மேக்ஸிமம் வந்து வீட்டிலேயே குக் பண்ணுற மாதிரி. அதில் வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்தோமே தவிர, இல்லை எல்லாமே வாங்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஷாப்பிங் மால் போனீங்கன்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். A to Z உங்களுக்கு என்ன நினச்சி போகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வந்து நான் ஃபுல்லாக என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை, என்ன குட்டி பொண்ணு அழுதுகிட்டே இருந்தனால. இது வந்து ஆலிவ் ஆயில் செக்ஷன். பாட்டிலில் பார்த்தீங்கனாலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த அழகு. நான் மேக்ஸிமம் பாட்டிலில் இருக்க ஆலிவ் ஆயில் தான் வாங்குவேன். அது வாங்கிச்சு நான் ரிட்டன் அந்த பாட்டிலை வந்து நமக்கு எதுக்காவது யூஸ் பண்ண முடியும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதனால் இது வந்து டேட்ஸ் வெரைட்டி. இது வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன். இது பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும் அந்த செக்ஷன் பார்த்தாலே. நான் லாங் லுக்கில் எடுக்கும்போது பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரூட்ஸு. அந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து ஆஃபராக இருந்துச்சு. இது வந்து இப்போ எங்கள் குளிர் சீசனால நிறைய வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நிறைய வரும். அதில் தான் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அப்படி நிறைய இருந்துச்சு. இது வந்து நம்ம காலில் அடிப்பட்டா கையில் அடிப்பட்டாலாம் போடுவாங்கள்ல அந்த பேண்டேஜ், அது அப்புறம் கால் வாஷ் பண்ணுறது, அப்புறம் சீப் ஐட்டங்கள், பிள்ளைங்களுக்குள்ளது, பெரியவங்களுக்குள்ளது, அந்த மாதிரி செக்ஷன் வந்து அது இருந்துச்சு. அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு மில்க் பவுடர், செரல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, பெரியவங்களுக்கு தேவையானது, அரிசி, டேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அங்கே வந்து பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பிள்ளைங்களுக்கு இப்போ ஃபைனல் எக்ஸாம் அவங்களுக்கு போயிட்டுருக்கிறனால வந்து கொஞ்சம் நிறைய பிரிண்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. மெயினாக பிரிண்டர் இங்கும் தான் வாங்க போயிருந்தோம். அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே பிரிண்டர் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சு. அதனால் சரி, ஓகே, திரும்ப ரிட்டன் போய் வாங்கிட்டு வந்து திரும்ப எடுத்துகிட்டு இருக்குது பிரிண்டு. எடுத்து பார்த்தா அவ்வளோ போர்ஷன். ஏன்னா வந்து இந்த வாட்டி ஃபைனல் எக்ஸாமாக நிறைய போர்ஷன் இருக்குது. 5 to 6 லெசன் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பையன் வேறு 5th, அதில் வந்து நிறைய இருக்குது. பொண்ணுக்கும் வந்து இந்த தடவை நிறைய. இப்போ அவன் வந்து லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்ச் எடுத்துருக்கனால ரொம்ப பெரிய அளவு இல்லை. ஹிந்தின்னா தான் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். இப்போ ஃப்ரெஞ்ச் ஆனாலும் ஓகே, கொஞ்சம் நார்மலாக அப்படி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். மீதியெல்லாம் பழையது முன்னாடி எடுத்துட்டேன் ஆல்ரெடி. இப்போ அவ்வளோ அரபிக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு க்ரீன் சிக்கன் தான் பண்ண போகிறேன். அந்த க்ரீன் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஆயிலில் பொரிக்கல, ஏர் ஃப்ரையரில் தான் பொரிச்சேன். அது எப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வந்து சில்லி, அந்த பச்சை மிளகாய்ல அது, கருவேப்பிலை, மல்லித்தழை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சால்ட்டும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அதை ஊற வச்சு ஏர் ஃப்ரையரில் வந்து பொரிச்சிட்டேன், ஆயில் இல்லாமல் தான். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வந்து இதில் மேக்ஸிமம் எந்த மசாலாவுமே போடலாம். ஜஸ்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் வந்து ரொம்ப ஆயில் நம்ம எடுக்கிறதே இல்லை, கொஞ்சம் ஆயில், அந்த ஆனியன் வதங்குறதுக்கு ஒரு ஆயில் இருக்கும்ல, அவ்வளோதான். அதை தவிர வந்து நம்ம அதை ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கனால ரொம்ப ஆயில் தேவைப்படலை. அதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து அதில் வந்து உள்ளடியெல்லாம் எல்லாம் மசாலா இறங்கியிருக்கும். இதுலேயே வந்து நம்ம வந்து எதுவுமே போட மாட்டோம். நம்ம ஆல்ரெடி அந்த இதில் இருக்கும்ல மசாலா, அந்த பொரிக்கிறதுக்கு பொரிக்கும் போது பேலன்ஸ் இருக்கும்ல கொஞ்சம் மசாலா, அது மட்டும்தான் இதில் மேக்ஸிமம் விடுறது. வேறு எதுவும் இதில் வந்து மசாலா போடலாம். கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி, அவ்வளோதான். வேறு இதில் பெருசாக நமக்கு மசாலா போடலை. பட் அது வந்து சடனாக ஒரு தோணு ஐடியா, சரி டக்குன்னு வந்து நம்ம சும்மா போய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தக்காளியும் போட்டாச்சு. தக்காளியும் போட்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்குறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இது வந்து வெந்து கிடைக்கும். நம்ம நார்மலாக திறந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து இப்படி மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா தெரியும், அந்த க்ரீன் கலர் வந்து அதில் அந்த
பேலன்ஸ் இருக்கும்ல நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதில் உள்ளதான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் இதில் போடலாம், பெப்பர் அது எதுவும் போடல. நார்மலாக அவ்வளோதான். சில்லி பச்சை மிளகா இருக்கும்ல, அதோட ஃபுல் ஸ்பைசஸ் தான் அதில் இருக்கும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக அதை மட்டும் பாத்திரத்தை வாஷ் பண்ணி தண்ணி விட்டுக்கிறேன். அதோட ரா ஸ்மெல்லாம் போகணும்ல, போனதுக்கப்புறமா இந்த இருக்குல்ல இதான் ஃப்ரை பண்ணுது. இது நார்மலாக சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்களே டிஃப்ரெண்ட்டாக இருந்துன்னு சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறது. பட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் நல்லா வதக்கிட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் விட வேண்டாம், கொஞ்சோண்டு தண்ணி, லாஸ்ட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினாவும் போட்டுட்டு கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் விட்டுட்டு இறக்குனீங்கன்னா ஒரு டேஸ்ட்டான க்ரீன் சிக்கன் மசாலா உங்களுக்கு ரெடி ஆகிடும். அப்போ தான் சர்ச்சு ஃப்ரைடே போயிட்டு வரும்போது இங்கே வந்து நேஷ்னல் டே, ரிப்பப்ளிக் டே வருது. அதோட லைட்ஸிங் தான் இது. என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பியூட்டி டிப்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஹேர் க்ரோத் டிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி என்ன நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்ஸ் இந்த தடவை ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. இதுக்கு வரைக்கும் போன வருஷம்லாம் அந்த அளவு செலிப்ரேட் பண்ணலை அவங்க நேஷ்னல் டே. இந்த வருஷம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் எது ஃப்ரைடே வந்து ஈவினிங் சர்ச் முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.